ஆமா, இப்படி ஒரு புள்ளைய வளர்த்ததுக்கு பதிலா 4 தென்னை மரத்தை வளர்த்துருக்கலாம். என்னடா சொல்ற? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தையெல்லாம் அவன் அழிச்சிருவான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அவன் வர சித்ரா பௌர்ணமி வரைக்குமாவது பட்டணத்துல பெரியவர் வீட்டுல தங்க வைக்கணும். இங்க இருந்தா எங்க அக்கா அவனுக்கு செல்லம் கொடுத்தே கெடுத்துருவாங்க. அவன் உருப்பிட மாட்டான். டேய், அங்க பாரு, நம்ம மணிமாற மாதிரி இல்ல? தம்பி, இப்படி உச்சி வெயில்ல கலப்பைய பிடிச்சு விழுதா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? பெருமைப்படுவார். டேய், என்னமோ பேசுனியே, அங்க பாடுறா. அவனுக்கு இருக்கிற பொறுப்புல 100ல 1 பங்காவது உனக்கு இருக்கா? அரஞ்சுன்னா தெரியுமா? வட மணிமாற, என்னடா இதெல்லாம்? அப்பா, நீங்க மதிக்கிற இந்த மண்ணையும் கலப்பையும் நான் மதிக்கணும் இந்த ஊர் சொல்லிடக்கூடாது பாருங்க. புரிஞ்சது போ. அதுக்காக பெரிய பண்ணையுடைய ஒரே புள்ள வேவாத வெயில் இப்படி வேலை செஞ்சு கருத்து போயிட்டா ஒப்பன கேவலம் இல்லையா? நிச்சயமா எங்க அப்பாவை கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் உழைச்சு வாழ்ற வர்க்கம். மாமா, சில ஜென்மங்க மாதிரி உறிஞ்சி வாழ்ற வர்க்கம் கிடையாது. சரி சரி, உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு போப்பா. இன்னும் கொஞ்சம் தான்ப்பா இருக்கு, அதையும் உழுதுட்டு வந்துடுறேன். வா ராஜா வா. அப்ப மீதி நீங்க உழுதுட்டு வரேன்னு சொல்றீங்களா மாமா? வாங்க. நானா? என்ன நானா? பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும்போது உனக்க உனக்கு என்ன கேடு? போய் கலப்பிய பிடி. மாமா, அப்பா, செய்யும் தொழிலே தெய்வம்னு மாமாக்கு நல்லாவே தெரியும். நீங்க போங்க, நான் இறக்கி விட்டு வரேன். கொடைய கொண்டா. ஆமா, இந்த ஸ்டைல்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மாமா மாப்பிள மாமா, பாத்தீங்கன்னா நான் 100 அடி பாயுதேன். நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நான் கோலத்துக்குள்ளேயே போவேன். புரிஞ்சதா? இறங்குங்க. பரவாயில்ல, வாங்க. வழுக்கிடுச்சு. மாமா, நல்ல ஆழமா விழுங்க. நீங்க போங்க, அவர் விழுந்துருவார். டேய், உன்னை சின்ன பையன் பார்த்தா விவரம் தெரிஞ்சவனாதான் இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கு. அம்மா, அம்மா. வாப்பா மணி, உங்க அப்பா கோவமா இருந்தாரே, மாட்டிக்கிட்டியா? நானா மாட்டிக்குவேன்? நம்ம மாமாவை மாட்ட வச்சுட்டேன். அப்படியா? ஆமா, அப்பாவுக்கு மாமா மந்திரம் ஓதிக்கிட்டத பார்த்தேன். உடனே வயல்ல இறங்கி ஏற பிடிச்சு விழுக ஆரம்பிச்சிட்டேன். இத பார்த்த நம்ம அப்பா மேல்நாட்டுல படிச்ச பையன் இப்படி வெயில்ல கஷ்டப்படுறானே நினைச்சு அப்படியே ஊழிச்சு போயிட்டாரு. அப்புறம் என்னம்மா, நான் உங்க பிள்ளையாச்சே, வரப்பு மேல இருந்த மாமனை வயக்காட்டுல இறக்கி விட்டுட்டேன். எப்படியா சாமர்த்தியம்? ரொம்ப சந்தோஷப்பா. அம்மா, ஏமா கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, இத்தனை நாளா படிப்பு படிப்புன்னு சொல்லி உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. இனிமேலும் உன் மாமா எல்லாத்தையும் பொல்லாத்தையும். தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மட்டும் மறந்தே போச்சு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருங்கிறதுக்காக இந்த சின்ன மாமாவை பெஞ்சு வேலை ஏத்துனாரு. ஊர் பெரிய பண்ணியார் ஒரே மகன் உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்தாரு. அவளை எங்க ஏத்துவாரு, எதுல ஏத்துவாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முடியல. கிழிச்சிங்க. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அடுத்த போங்க. ஏன் தம்பி ஏன் தெரிஞ்சு வளர? நீ ஒண்ணு இருக்கிய, திங்கிறதுக்கு தான் லாயக்கு, வேற எதுக்கு லாயக்கு? யார் குதிரை இது? ஓஹோ, அந்த மதுரை இளம் குதிரையா? நீ வீட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபாலோ பண்றியா? வச்சுக்கிறேன். பாரு, உன் பாசு கண்ணிலே மிளகா தூள் போட்டிருக்கேன். நீ எந்த மூலைக்கு போ. இரு. அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? கேக்குறேன்ல. என்னடா இது, முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம், வான்னு கூப்பிட ஆளு இல்ல. அடடே, வாங்க தம்பி. இந்த வீடு நம்மோடுதான். தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான் வந்தேன். ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன பண்றதுன்னு நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து
ஒரு பொண்ணு தினம் கலாட்டம் பண்ணுதுங்க. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளையா? அவ்வளவு தைரியமா? தைரியமாவா? அடிக்கடி அவன் என்ன பண்றா தெரியுங்களா? ஆறாளா? பறக்கிற முத்தம் கொடுக்குறா. ஐயோ, ஊரே கிட்டு போச்சே. யாரவா? தம்பி, யார் அந்த பொண்ணு? அவன் டவுன்ல இருக்காங்க. ஓ, டவுன்ல இருக்காளா? அதான பார்த்தேன். ஏங்க, நம்ம ஊர்ல அப்படி ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்க வந்தேன். சொன்னாம கால வாய வச்சு சுட்டு விடுவேன். ஓஹோ, சுண்ணாம்பு கால்வாய் இல்லையா? ஆமா, வாங்க காட்டு. இல்லங்க, நான் டவுனுக்கு போறேங்க, வரேன். ஜெய் மாகாளி. வணக்கம் சாமி. தர்மகர்த்தா, தாய் மேல இவருக்கு எவ்வளவு பக்தி. தாய் தாங்க அவருக்கு தெய்வமே. பாண்டியா, இந்த நாட்டு மக்களோட சுபீட்சத்துக்காக சுவாமிஜி உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கார். என் நாடும் என் நாட்டு மக்களும் சுபிட்சமா இருக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன வேணும்? 10 அடி நிலம் வேணும். இந்த கிராமம் செழிப்பா இருக்கிறதா இருந்தா 10 அடி என்ன 10 ஏக்கரா கொடுக்குறேன். எங்க வேணும்? இங்க வேணும். என்ன? உங்க அம்மா சமாதி இருக்க இடத்துல. ஆ? என்னது? பாண்டியா, ஆத்திரப்படாத. சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து உங்க அம்மா சமாதி மேல ஒரு மண்டபம் கட்ட சொன்னாங்களாம். சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து எங்க அம்மா சமாதி மேல மண்டபம். என்ன அம்மா மண்டபமா? காவி ட்ரெஸ்ல இருக்க அந்த ஆளு இல்லாட்டி நடக்கிறதே வேற. சொல்லி வை. பாண்டியன், நீங்க இடம் கொடுக்கலன்னா இந்த கிராமம் அம்பாளோட சாபத்துக்கு ஆளாகி பசி பஞ்சம் தாண்டவமாடும். அளவா, தனக்கு 10 அடி நிலம் கிடைக்கலங்கிறதுக்காக இந்த ஊர்ல பசி பட்டினி தாண்டவமாட விட்டா அதுக்கு பேரு கடவுள் இல்ல, பிசாசு. அம்பாளா கடவுள் போறீங்க, இது சொல்றேன். உங்களுக்கு நல்லது இல்ல. ஒரிஜினல் பட்டம் பார்த்தா கூட அசந்துருவான். அப்படி ஒரு கெட்டப். சஞ்சப்பா, அடக்கி வாசி. ஏன்? அங்க பாரு, யமன் நிக்கிறான். ஐயோ, தலைவர் பாண்டியன். பாண்டியனா? அவரேதான். தர்மகர்த்தா, ஆ, பாண்டியனை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. சுவாமிஜி, உங்க தலையில நீங்களே பெட்ரோலை ஊத்திக்காதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆ, இது எரியிற உடம்பு இல்ல. வாங்க. ப்ரூவ் பண்ணுங்க, வாங்க. பாண்டி பாண்டி, ஒரு நிமிஷம். சுவாமிஜி வடநாட்டுல இருந்து வந்திருக்காரு. பெரிய அம்பாள் பக்தர். நமஸ்கார். இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகமெல்லாம் பரப்ப சொல்லிச்சான். எந்த காளிங்க? அதான் கல்கத்தா காளிங்க. ஆ, கல்கத்தாவில இருந்து நேரா வந்து சொல்லிச்சா? ஆ, அதனாலதான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு. நான் அம்பாள் பக்தம் பாருங்க. அதனால நம்ம தோட்டத்து பங்களாவை இவர் கொடுத்து அவர் அதுல தங்கி இருக்காரு. இவர் தாங்க நம்ம ஊர் சீஃப். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புகழ உலகமெல்லாம் பரப்புவேன். ஆ, நான் ஒண்ணு சொன்னா சாமி தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அம்பாளுடைய புகழ பரப்புங்க, உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க, அதான் முக்கியம். 10 கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க, என் சொத்துல பாதி கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க. ஐயோ, அம்பாளை பழிக்கலீங்க, அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் கோயிலை மதிக்கிறேன், கடவுளை மதிக்கிறேன். ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனங்களை கொள்ளையடிக்காதீங்க. இப்படி எல்லாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறான்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, பரவாயில்ல. இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார், நம்ம கண்மணி ஜாலரா இருக்கான். இவங்களை வச்சு உங்க பஜனை நடத்துங்க, நாம லாயக்கில்ல. வர்றேன் நவராச்சி. ரஞ்சித், இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் சங்கர், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், நாம போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு போஸ்ட்மேன் எல்லாரும் நம்பிட்டாங்க. யாருமே சிஐடின்னு சந்தேகப்படல. வெரி குட். அப்புறம் சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரியே ஊருக்குள்ள வந்திருக்கிற சாமியார் கூட்டம் வேற யாரும் இல்ல, ரஞ்சித்தும் அவன் கேங்கும் தான். அப்படியா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகல. திருவிழா போதுதான் சாமிக்கு நகையெல்லாம் போடுவாங்க. இவங்க இப்பவே ஏன் இங்க வந்து கேம்ப் போட்டிருக்காங்க?
அப்படின்னா அவனுங்க பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பானுங்க. அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இந்த சின்ன சாமிகள் எல்லாம் மடப்பள்ளிக்கு அழைச்சிக்கிட்டு போய் பிரசாதத்தை கூட பெரிய சாமிக்கு அம்பாளை பத்தின விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ கூட்டிக்கிட்டு. வாங்கோ வாங்கோ. என்னங்க எங்க போறீங்க? குடிக்கு போட்டானோ உள்ள போக கூடாது. எந்துக்கோ சுவாமிஜி ஏகாந்த பூஜை பண்ணிருக்கேன். ஏமி பூஜா. ఒకే ఒకేసారి போக கூடாதுன்னா నేను పనికి పోయిన ఉండే దేవి దర్శనం చేస్తే వెళ్ళొస్తాను. அப்படியா? நானும் தேவிதான், என்ன தரிசனம் பண்ணிட்டு போங்க. నీ దర్శనం దేవి దర్శనం చేస్తాను చేస్తాను. నేరం వస్తుంది చేస్తాను. சுரங்கப்பாதைக்கு எங்க வழியை பாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை கேம்புக்கு வர சொல்லியிருக்காரு. சரி சரி வாங்க போலாம். என்ன விஷயம்? மாமா உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. சாமி நீங்க கார்ல இருங்க. கொஞ்சம் இருங்க. என்னது? ஆமா இவரை எங்கேயும் பார்த்த மாதிரி அது இருக்கு. தூண்ல இருப்பார் திரும்பிலும் இருப்பார் இல்லையா? சாரிங்க, நான் நினைச்ச சமயர் நீங்க இல்ல. மணி சாமியார்னாலே தாடி காவி ஒரு கையில கட்ட ருத்ராட்ச கொட்டை. நீங்க ஏறுங்க சாமி. கெட்டின் ஏறுங்க ஏறுங்க. அவங்க மாப்பிள. கூட்டிட்டு போ. வண்டி ஏடுறா டேய். ஏடா முக்கியமான சாமியாரு அவரை போய் கெட்ட மனமையில பாக்குறியா? மாமா பொம்பளை கேஸ்ல மாத்தின சாமியார் போட்டோ இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தேன். அவரா இருக்குமோ இவர்னு சந்தேகப்பட்டேன். பிரிண்ட் சரியா இருந்திருக்காது. மாமா எந்த சாமியாரும் எப்பவும் நம்ப கூடாது. அது அமெரிக்கா சாமியார், இவர் பம்பாய் சாமியார்.